மம்மீஸ், பேபிக்கு கர்ட் கொடுத்தா கோல்ட் வரும்னு பயப்படுற கேங்கா? நானும் சேம் கேங் தான். பட் அப்புறம் புரிஞ்சது கரெக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணினா கோல்ட் வராது. சோ ஃபர்ஸ்ட் ரூல், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த கர்ட் நோ, பேக்கெட் கர்ட் நோ, ஃப்ரெஷ் ஹோம்மேட் கர்ட் எஸ். இப்போ கரெக்ட் மெத்தட் பார்க்கலாமா? நான் யூஸ் பண்றது பசும்பால். உங்களுக்கு இது கிடைக்கலனா நீங்க ரெகுலரா கிடைக்கிற ஆவின் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மில்க நல்லா பாயில் பண்ணணும். பால் வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, அப்படி போனாதான் அது பொங்கிடும். பால் பொங்கின அப்புறம் சிம்ல வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் ஆன அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறணும். சூடா இருக்கிற பால்ல தயிர் ஊத்துனா குட் பாக்டீரியாஸ் எல்லாம் செத்து போயிட்டு நமக்கு கர்ட் கிடைக்காது. சோ நல்லா லூக் வார்ம் இல்ல லைட்டா சூடா இருக்கும் போது கர்ட டீஸ்பூன் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸ் இல்லாம. இப்போ அந்த பாலில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு 6 to 8 hours ரெஸ்ட் எடுக்க விடணும். இதை போய் டிஸ்டர்ப் பண்ணா கர்ட் செட் ஆகாது, பாதி கர்டும் தண்ணியா தான் இருக்கும். மார்னிங் எழுந்து வந்து பார்த்தா திக்கா கிரீமியா பர்ஃபெக்ட் ஹோம்மேட் கர்ட் ரெடி ஆயிடும். கர்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்தலாமா? கர்ட்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, கட் ஹெல்த்துக்கு சூப்பர். உங்க பேபி கான்ஸ்டிபேட்டட் பேபியா இருந்தாங்கன்னா வீக்லி 2 to 3 டைம்ஸ் நீங்க கொடுக்கலாம். டைஜஷன் ஈஸி ஆகும், கால்சியம் ரிச், போன் ஸ்ட்ராங் ஆகும், பாடிக்கு கூலிங் எஃபெக்ட். இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஃபுட், பேபிக்கு சாஃப்டா டைஜஸ்ட் ஆகும். சோ கரெக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணினா கர்ட் சேஃபா கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.